Hello Southwest viewers. The video you just saw is not from any festival or sports celebration. It shows young men of one community enters area belongs to another community carrying out attacks and celebrating it. We are currently standing in Vadakadu village, which is part of Pudukkottai district, which is where this incident took place. Let's talk to the people here to uncover the truth. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாரியம்மன் கோயிலில் இப்போ காப்பு கட்டி திருவிழா நடக்குது. நாங்கள் ஒரு குரூப்பு கோயில் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையில் இருக்கிற குரூப்பு கோயிலுக்கு போகல. இன்னொரு குரூப்பு தனி கோயில் கும்பிட்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெகுலராக அந்த மாரியம்மன் கோயில் காப்பு கட்டிட்டாலே இங்கே நம்ம தெருவுலேருந்து ஒரு குரூப்பு சாமி ஆடி போவாங்க. வழக்கம் அது மாதிரி கோயிலுக்கு சாமி ஆடி போக ஒரு எல்லையை விட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தாலும் அங்கேயே பிரச்சனை பண்ணியிருக்கா. பரப்பையில் எப்படா கோயிலுக்குள்ளே வரலாம், எப்படா சாமி அடிக்க வேண்டியன்னு தாராள் பண்ணி அங்கேயே கலவரம் ஆகியிருக்கு. கோயில்லையே மாரியம்மன் கோயிலையே பிரச்சனை நடந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாவில் இருக்குது. வந்த வாக்கில் இவங்க அங்கங்கே தண்ணியை குடிச்சுப்பிட்டு இளைஞர் சமுதாயம் நேராக ஆதி திராவிடர் காலனி இங்கே தெருவுக்குள்ளே வந்துட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு ஒரு 3 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஏரியாக்குள்ள சரக்கு போட்டாங்களே வந்திருப்பாங்க. போதே என்னத்துல வந்திருக்காங்க. வந்துட்டு 2-3 பேர் கத்திருக்காங்க. சரி என்ன கத்துறாங்கன்னு கேட்போம்னா, பழைய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வண்டியை போட்டு ஓடிட்டாங்க. அவங்க ஓடினாங்க. அவங்களை பிடிக்க போகல. நம்ம வண்டி மட்டும் தான் கழிச்சு வண்டியை கொண்டு வந்து வச்சோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 300-400 பேரை திரட்டிட்டு எங்களை பறையன் அடிச்சு விட்டான், கட்டி வச்சு அடிச்சான்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்தாக்க ஏரியாக்களை அவங்க சூறையாடினதான். அங்க இருந்து 300 பேர் கம்பும் களியுமா இருந்தாங்க. ஆனா நாங்கன்னு தெரியல. ஊர்ல அங்கிட்ட உள்ளவங்க வேடிக்கை பார்க்கறான்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சோண்டு ஒரு கேப்பு கிடைச்சிச்சு. அந்த கொள்ளைக்குள்ள பறிஞ்சு நாங்க வந்ததே எங்களால அதை மறக்கவே முடியாது சார். ஏன்னா அந்த படபடப்பு இன்னும் என்னை விட்டு போகலை. பிள்ளைகளையும் பிள்ளைகளை கொண்டு எல்லாம் சின்ன பிள்ளைக்கார பிள்ளைய எல்லாரும் ஒடியாந்து வீடு சேர்ந்தான். வந்துக்கு பார்த்தாக்கா அந்த முக்கத்துல இருந்து இந்த வீடு எரியுது திடுன்னு. தேரோட்டத்தை முடிஞ்சு வீட்டில் தான் இருந்தேன். 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுச்சு மகன். இந்த கோவிலூரில் தான் கட்டியிருக்கு. கட்டி இந்த மாதிரி முடியலாமா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். ஐயோ பிள்ளைக்கு முடியலைன்னு சொல்லுதுன்னா இந்த தேரோட்டம் கூட நான் பார்க்க போகலாமா, போய் இறங்க கூட இல்லைம்மா, பஸ்ஸை விட்டு இறங்கலாமா, ஃபோன் பண்ணுறா இங்கே வீடு எரியுதே, நீ எங்கே இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிறியா இல்லை வெளியில் போயிட்டியான்னு. இல்லையே நான் வெளியில் வந்துட்டேனே பேர பிள்ளைய பார்க்க அப்படி. படிக்கட்டுலேருந்து விழுந்த கால் இந்த மண்டையெல்லாம் தாச்சுவோம். அது மட்டும் நான் எந்த தொல்லைக்கும் போக மாட்டேம்மா. என் மகன் திருச்சியில் படிக்கிறாம்மா. இந்த மாதிரி பையன் திருச்சியில் படிக்க வச்சுக்கு உட்காந்துருக்குறேம்மா. என் வந்ததுன்னு என் வீடுதான் மாதம் கிடச்சிருக்குன்னு 10 வச்சுட்டு போயிட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் இருக்கும். வந்தாங்க. வரும்போது காருக்கிட்ட தான் நிற்கிறோம். இப்போ ஒரு 5-6 பேர் வந்தால் கூட நம்ம தடுக்கலாம். 500 பேர் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு ஆள் மாட்டினாலும் இந்த காரோட நிலைமை தான் நமக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பயந்து போய் ஒளிஞ்சாச்சு. காரை உடைக்கிறாங்க. கார் ஓனர் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு தான் உடைக்கிறாங்க. எஸ்டி வரல, ரிசர்வ் படை வரல, யாருமே வரல. நாங்கள் அப்படியே நொந்து நூலாகி போய் திக்கா பதவிக்கு பிள்ளைகளை பாதுகாக்கிறதே பெரும் பிரச்சனை போச்சு. அன்னைக்கு இரவு யாருமே ஆதரவு கொடுக்கல. முயற்சி கொஞ்சம் விரட்டி விட்டாருங்க. காவல்துறை இருக்கிற ஆளுகளை வச்சுட்டு கொஞ்சம் சரி பண்ணாருங்க. அப்புறமா தான் ரகுபதி அமைச்சர் வந்தார், டிஎஸ்பி வந்தார், எல்லாருமே வந்தார். புண்ணியம் இல்லை, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறோம்ட்டு போனாங்க. ஆனால் தாசில்தார் அன்னைக்கு நைட்டே ஒவ்வொரு வீடாக விசாரணை பண்ணலை. கலெக்டர் வந்திருக்காங்க நேரடியாக. கலெக்டர் ஒரு 7 மணி நேரத்தில் அவருக்கு தகவல் தெரியாமல் இருக்காது. தெரிஞ்சு கலெக்டர் வரல. மறுமையை திருவிழாக்கு வந்திருந்தாங்க. திருவிழாக்கு இருந்துட்டு வண்டிங்க கிடைக்க என்ன ஒரு சத்தம் இருக்கணும். வண்டியை தள்ளிக்கும் போயில வண்டியை உடைச்சு வீட்டுக்குள்ள போயில அடிச்சிருக்குது. 3 மணி நேரம் ஆம்புலன்ஸும் வரல. கிடந்து போராடுது பிள்ளைய. அந்த வழியா அந்த போலீஸ் வண்டியில ஏற்றி கொண்டு போய் மெடிக்கல்ல இருக்கு பிள்ளை. இந்த வாருங்க வீடு கட்டலாம் கூலி வேலை இருந்துச்சு. அன்னைக்கு அன்னாடு 150 ரூபாய்க்கு வேலை இருந்துச்சு. அந்த வீடு கட்டி வச்சுக்கேன். ஆம்பளை பிள்ளையும் இல்லை எனக்கு. 4 பொம்பளை பிள்ளையா, 4 பிள்ளையும் கட்டி அந்த கடனே இன்னும் கட்ட முடியல என்னால. அது மாதிரி உடச்சுப்பட்டு போயிடுச்சுங்க. தாழ்த்தப்பட்ட 150-200 வீடு தானே. இவனுக்கு ஏன் நம்ம போய் விசாரணை கமிஷன் போடுறோம் அப்படின்னு தான் வரல. எஸ்டி வரல. கலெக்டர் அம்மாவும் அதே கண்ட்ரோல் இருந்திருக்கு. ஏன்னா வடாடு முத்திரை சமுதாயம் கூட நம்ம ஏன் பறையனுக்காக போகிற மட்டும் தான் வரல. கலெக்டர் வரல, எஸ்பியும் வரல.
ஸ்பாட்டுக்கு வரணும், வந்து விசாரிக்கணும் எங்களை. கவர்மெண்ட்டுங்கிற அதானே, மக்களுக்காக தானே. யாருக்கு அடைப்படியாக மக்கள் இருக்கோமா? தாழ்த்தப்பட்டவங்கன்னா மற்ற இனம்னு கவர்மெண்ட் கிடையாது. மக்கள்னா எல்லாம் மக்கள் தான். எவனுக்கு பிரச்சனைனாலும் அந்த கவர்மெண்ட் வரணும், பார்க்கணும். Police officials claim it all started at the petrol bunk in Vadakadu. However, people of Tiruvallur Nagar are giving the new different version of events. When we approached petrol bunk in Vadakadu, the management clearly stated, we don't know anything. We just have provided the CCTV footage to the police. நாங்க என்ன சொல்றோம்னா, பொய்யான அறிக்கை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ பெட்ரோல் பங்க் நடந்துச்சுன்னா புட்டேஜ் வெளியில் இருக்கலாமே. காவல்துறையில ஒரு 1/2 மணி நேரத்துல வாங்கி விட முடியாதா? இவங்க தான் காரணம் அப்படின்னு புட்டேஜ் எங்க? அதே கேட்கிறோம் நாங்க. பெட்ரோல் பங்க்ல சம்பவம் நடந்துச்சுங்களா, அது புட்டேஜ் கொடுங்க அப்படின்னு. ஏரியாக்குள்ள வந்தவரை எங்கள்கிட்ட வீடியோ இருக்கும். அவங்களே அந்த பசங்களே ஸ்டோரி போட்டிருக்காங்க. 100 பேர் திரண்டு வந்திருக்காங்க நைட்டு. கம்பு அருவா எல்லாத்தையும் எடுத்து பிச்சுக்கு வந்து நாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் போடவே எரிச்சிருக்காங்க. ஒரு நேஷனல் லெவல் தலைவரை போய் எரிச்சு இது அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காவல்துறை கண்டுக்கல. அவங்களெல்லாம் கைது பண்ணல. காவல்துறை ஒன் சைடா செயல்படுறாங்க. பூர்வமாக இங்கே தான் இருக்கிறோம். வடாடு அம்பேத்கர் மேலே தான் இருக்கிறோம். இந்த கோயில் பிரச்சனை வந்து எங்கள் அடைக்கலங்காத்த பிரச்சனை வந்து 32 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சி ஆரம்பமாக இருக்குது. அதாவது அந்த கோயில் இப்போ கோயில் இடத்துல வந்து பந்து விளையாடுறதுக்காக எங்கள் தெருவுலேருந்து எங்கள் நபர்கள் 2 பேர் அதாவது விளையாடுங்கன்னு சொல்லி கொடுத்தது. இப்போ அந்த கோயில் இடம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. கோயில் இடத்துல வந்து என்னன்னா, நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக வழிபட்ட கோயில் வந்து ஒரு மண்ணால் செஞ்ச கோயில் தான். அது உள்ள மண் உருவம் தான் வச்சுருந்துருக்கோம். அதை நாங்கள் இடிச்சுட்டு சரி பெரிய கோயிலை கட்டுவோம், நம்மளோட மக்கள் தலைக்கட்டில் அதிகமாக இருக்கும், நம்மளால் முடிஞ்ச ஒரு கோயிலை கட்டி வழிபடுவோம் அப்படின்ட்டு கோயிலை பெருசாக கட்ட ஆரம்பித்தோம். பெருசாக கட்டும்போது என்னன்னா, கோயில் பெருசாக கட்டிட்டு இந்த பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் குழி நோண்டும் போது ஒரு 2015 தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ என்னன்னா, முத்திரை கமிட்டியை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோயில் இடத்துல வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்கள் மைதானம் வச்சிருக்கோம்னு சொல்லி 2 கம்பியை ஊனி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை தொடர்ந்து காலகாலமாகவே போயிட்டு இருக்கு. இவங்க என்ன கோர்ட்ல அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையிலே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு கோயிலுக்கு உரிமை இருக்குங்கிறவங்க ஒரு 2 வருஷமா 3 வருஷத்துல கேஸை முடிச்சிருக்கலாம். ஒரு 10 வருட காலம் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பறவைகள் வந்து அந்த இடத்துல கோயில் கட்டி ஒரு நிகழ்ச்சி எதுவும் பண்ணக்கூடாது. பீஸ் கமிட்டி வந்து எப்படின்னாக்கா 6-7 பீஸ் கமிட்டி நடந்தது. ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர் சீலாவளி சுங்கத்தில் இருந்தாங்க. அப்போ இல்லை, எனக்கு வந்து அப்போலாம் வந்து 18 வயசு 19 வயசு இருக்கும். அப்போலாம் நடந்தது. சீலாவளி சுங்கத்தில் இருந்தாங்க, ஆர்டிஓ இருந்தாங்க, எம்எல்ஏ புஷ்பராஜ், வெங்கடாஜெல்லாம் இவங்கெல்லாம் இருந்து அந்த பீஸ் கமிட்டி இங்கே ஹாஸ்டலில் நடந்துச்சு. 3 பீஸ் கமிட்டி நடந்து 4வது பீஸ் கமிட்டிக்கு ஒத்து வராத முடியாது போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா எங்களுக்கு பூர்வீகமான இடம், எங்கள் கோயிலுக்காக உள்ளதா. அது 2 ஏக்கர் 3 ஏக்கர் வரும். இவங்களுக்கு நாங்களா விளையாடுங்கன்னு சொல்லி கொடுத்தது தான். எழுதி கொடுக்கல, பட்டயம் எழுதி கொடுக்கல, அக்ரிமெண்ட் போடல, எந்த இதுவும் கிடையாது. நாங்களா சரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அந்த கோயில் இடத்துலயுமே எங்க சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆதிராவிட கல்யாண மண்டபம் கட்டிக்கிறாங்க. அந்த கட்டின மண்டபத்தை பூர்த்தி அடைந்து திறப்புலா பண்ண போகையில அவங்க சைட்ல இருந்து ஒருத்தனை செத்து அந்த பணத்தை கொண்டாந்து கோயிலுக்குள்ள போட்டாங்க, அந்த மண்டபத்துல போட்டாங்க. அந்த மண்டபம் அதுல இருந்து பயன்பாட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் அதுவும் பாலடைஞ்சு இடிஞ்சு கொட்டுற கண்டிஷன்ல இருக்கு. இப்ப எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கும் போது நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, எங்க கோயிலை ஒண்ணு கொடுங்க, இல்ல அப்படியா ஊருக்கு பொதுவா எல்லா கோயில்னு வந்துட்டாலே அரசு புறம்போக்கு இடத்துலதான் கோயில்னு இருக்கும். ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரசு புறம்போக்கு கோயிலா இருக்குமே தவிர கோயிலுக்குன்னு ஒரு பட்டா இடம் இருக்காது. நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க முத்துமாரியம்மன் கோயில் சொல்லி வடநாட்டுல ஒரு கோயில் இருக்கு, எல்லா ஜாதிக்கும் பொதுவானதுன்னு சொல்லி. நாங்க என்ன கேட்டோம்னா, அப்ப அது ஊருக்கு பொதுவான கோயிலுங்கிறீங்க, அப்போ அந்த கோயில் வந்து நீங்க உங்க பட்டாயத்துல கட்டியிருந்தா நாங்க கேட்க போறது இல்லை. அரசு புறம்போக்கத்துல இருக்க மாதிரி எங்க கோயில் நீங்க கேட்கிற மாதிரி உங்க கோயில் நாங்க கேட்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு மண்டபப்படி கொடுங்க, அதுல நாங்கள் நிகழ்ச்சி பண்றோம் அப்படின்னு கேட்டோம். அது முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. எங்க கோயில் எங்களுக்கு வேணும்னு தான் கேக்குறோம். இந்த கோயில கொடுத்தா நாங்க ஏன் சார் அங்க போக போறோம்? இந்த கோயில் எங்க சொந்தமான கோயில எங்களுக்கு கொடுத்தா நாங்க அந்த கோயிலுக்கு நாங்க ஏன் போறோம்? ஊர்ல பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் முடிந்து அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. தேரோட்டம் வந்து இரவு 9:30 மணிக்கு தான் முடிஞ்சது. ஆனா 9 மணிக்கு சரியா 9 மணிக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்படுறோம். அது என்னன்னா, வடகாடு பகுதியில் இது ஒரு 18 பட்டி கிராமம். இந்த 18 பட்டி கிராமத்துல ஒரு பட்டி தெற்குப்பட்டிங்கிற பட்டி. அந்த தெற்குப்பட்டிக்கு போற வழி வந்து இந்த ஆதித்தமிழர் குடியிருப்பை தாண்டி போக வேண்டிய இடமா இருக்கு. இந்த பாதையில யாரெல்லாம் போனாங்களோ கொஞ்சம் இருட்டுப்பட்ட உடனே இருட்டுக்குள்ள இருந்து எல்லாரையும் தாக்கியிருக்காங்க. அந்த பாதையில போனவங்க எல்லாரையும் தாக்கியிருக்காங்க. யாரு வந்து வர்றா போறான்னு பார்த்து தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குன செய்தி கேள்விப்படும் போது தாக்குனவங்களை காப்பாற்ற போனவங்க அவங்களை கூட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போறதுக்காக யாராவது வேணும்ல, அதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த போன நபர்களும் அவங்களையும் தாக்கியிருக்கிறாங்க. சொல்லப்போனா அடி வாங்கினவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை வந்து பிடிச்சுக்கிட்டாங்க
அவங்க தாக்குனாங்க, கத்தியை வந்து பின்னாடி திருப்பி வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையே வந்து இங்க இருந்து காப்பாற்ற போனவங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு வந்து தாக்குனாங்க, அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனா அந்த ஆதித்தமிழர் குடியிருப்பை சேர்ந்தவங்க வந்து கத்தியை திருப்பி வச்சுக்கிட்டு வெட்டினாங்க. அவங்க அது சொல்லியே சொன்னாங்களாம், கத்தியை திருப்பி வச்சுட்டு வெட்டுங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்களாம். அருவா நாங்க பயன்படுத்தினா எல்லாருமே நாங்க அடிச்சிருக்கலாம். ஆனா அருவா நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா எங்க மேல பொய்யான வழக்கு சூட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா நாங்க ஏதோ அருவாரத்தை வெட்டின மாதிரி, எங்கள்ட்ட அருவாரம் எல்லாருமே சேர்ந்து வெட்டிருக்கலாமே. அப்ப எல்லாருக்கும் நிறைய பாதிப்பு வந்துருமே. அது அவங்களுக்குள்ளே பண்ணி ஒரு கேஸை தசைப்படுறதுக்காண்டி பொய்யான இதை பண்றாங்க. வழக்கு வந்து அவங்க சைடுல ஒரு 13 பேர் எதுனா கோயில வச்சு பிடிச்சவங்களை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதுல முக்கியமா இருக்கிறவங்கள யாரு மேலேயும் போடல. எல்லா கரையிலுமே ஒவ்வொரு பெரிய அளவு பெரிய மனுஷங்க அந்த பந்து மைதான விளையாட எல்லாருமே அதுல தூண்டுதலா இருந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்கள யாருமே இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க. அதுதான் அது. அதுல என்ன பாதிக்கப்பட்டவங்க மேல வழக்கு தோடுறாங்க, போட்டிருக்காங்க. யாரு மேலும் நாங்கள் தகவல் சொல்லலை. ஆனா உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாதிப்படைந்த எங்கள் மேல வழக்கு குலைவித்தாங்க. நாங்க போய் வந்து முத்தேரி ஏரியாவுக்குள்ள நாங்க வலுக்கட்டாயம் போய் யாரையும் அடிக்கல, துன்புறுத்தலை. இப்போ நாங்க எந்த ஏரியாவுக்குமே நாங்க சண்டை போடல. சண்டை போட்டது அவங்க எங்க ஏரியாக்குல. ஆனா நம்ம போய் அந்த ஏரியாக்குள்ள வம்புழுக்கல. எங்க ஏரியாக்குள்ள எங்க இடத்துல வந்து அவங்க பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ணது அவங்க தான். நம்ம போய் அவங்க ஏரியாக்குள்ள பண்ணல. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க மேல குற்றம் சாட்டுறாங்க. காவல்துறை இதுக்கு உடனே இருந்து அவங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க. இதுக்கு முழுக்க அமைச்சர் மெய்யநாதன் தான். அவர் ஒரு முத்திரையர் கம்யூனிட்டி என்பதை அவங்க ஓட்டை தான் பாக்குறாரு. இப்போ 6500 ஓட்டா 500 ஓட்டான்னு பார்க்கும்போது எனக்கு 6500 ஓட்டு தான் வேணுங்கிற மாதிரி கொண்டு போறாரு பிரச்சனையை. அவர்கள் அந்த தூண்டுதல் பேர் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க, அவங்களை கைது பண்ணுங்க அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில இன்னொருவருக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எந்த இடத்துலையும் கைது நான் என்ன அடிச்சா கூட வாங்கிட்டு போவேன், என்ன திட்டினா கூட வாங்கிட்டு போவேன். இது வரைக்கும் ஒருத்தரை கூட அடிச்சது கிடையாது, வரலாறு இல்லை. இன்னொன்று என் மீது கொடுக்கப்படுகிற அத்தனை குற்றச்சாலும் காலம் அதுக்காக பதில் சொல்லுறது என்னுடைய கருத்து. நான் வந்து பெரியார் வழி வந்தவன். ஜாதி மதம் எல்லாம் எனக்கு கிடையாது. வேற என்ன சொல்லுவாங்க. நாங்கள் எந்த கௌரவம் பண்ணல. அவங்கள 16 பேர் கைது பண்ணியிருக்காப்புல. எங்களை நைட்டு 10 பேர் கைது பண்ணி டிமாண்ட் பண்ணியிருக்காப்புல. எங்களை யாரும் கைது பண்ணக்கூடாது. சரி.